ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜாதகம் பார்க்க தெரியாத வரைக்கும் ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. நம்மளுக்கு எப்போ ஜோசியம் அறிமுகம் ஆகுதோ அப்போ இருந்து சொரிய ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். இப்போ ஒரு தசை நடந்துட்டு இருக்குது. அடுத்த தசை ராகு தசை வரப்போகுது, அடுத்த தசை கேது தசை வரப்போகுது, அல்லது அடுத்து 8ஆம் பாவாதிபதி அஷ்டமாதிபதி தசை வரப்போகுது, அல்லது 6ஆம் இடத்ததிபதி தசை வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய கன்ஃபியூஷன் ஆகி போயிடும். இது தெரியாத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அரிதொரும் அறியாமை கண்டற்றால் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல சொன்ன மாதிரி தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சிருச்சுன்னா மன உளைச்சலாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த அஷ்டமாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா 8க்கு அதிபதி. அவர் ரொம்ப கௌரவத்தை பாதிப்பாரு, மான அவமானத்தை ஏற்படுத்துவாரு, ஜெயில் கிரகத்தை கொடுப்பாரு, பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்துவாரு, பிரச்சனைகளை எல்லாம் கொடுப்பாரு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு இடத்ததிபதினு எடுத்துட்டா அட்டமாதிபதி, அதாவது 8ஆம் பாவாதிபதி, அவருடைய தசை வருது. அல்லது 6ஆம் இடம் நோய் கடன் சத்ரு அப்படின்றான். அப்ப அந்த 6ஆம் இடத்ததிபதி தசை வருது. இல்ல கேது தசை வருது, கேதை போல கெடுப்பான் இல்லைன்றான். இல்ல ராகு தசை வருது. அப்போ இது மாதிரி பாம்பின் திசைகள் அல்லது நெகட்டிவான திசைகள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல அந்த தசை பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இங்க பாருங்க சார், ராகு எது 8ல இருந்து தசை நடத்தினாலும் 8ஆம் இடத்ததிபதி தசை நடத்தினாலும், இப்ப 8ஆம் இடத்ததிபதி தசை நடத்துறதெல்லாம் ரொம்ப கடுமையா சொல்றேன். அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூலையில் உறங்க வைப்பான், முழுதும் பட்டினியை ஓட்டு வருத்திடுவான், கண்டோர் ஏசிடவும் கடைநில் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனம் எல்லாம் வரும் கட்டு ஒட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டிடுவான், ஒருவன் களத்திரத்தை உன்னித போகம் செய்வான், நட்டவை இறுதி சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்றான். இது 8க்கு அதிபதி தசை நடந்ததுன்னா. அப்ப 8க்கு அதிபதி தசை நடக்கிற எல்லாத்துக்கும் இப்படித்தான் நடக்குமா அப்படின்னா நடக்காது ராசா. என்ன காரணம்? இப்போ 8ஆம் இடத்ததிபதி வக்ரம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. தான் செய்ய வேண்டிய பலனுக்கு நேர் ஆப்போசிட்டான பலனை எல்லாம் அவர் செஞ்சாகணும். அப்போ நேர் ஆப்போசிட்டான பலன்னா இது பூரா யோகமா நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பொருளாதாரம் சேரும், சொத்து சோகம் சேரும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், சோசியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். சார் 8க்கு அதிபதி தசையில சார் அவர் வக்ரமாய் தசை நடத்தினான். அதே 8க்கு அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் யோகம் தானே. அதே மாதிரி 6ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்ததிபதியோடையோ, 6ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதியோடையோ, 6ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதியோடையோ அல்லது இந்த ஸ்தானங்களோடைய கனெக்ட் ஆகி தசை நடத்துச்சுன்னா அது 50 வயசுக்கு முன்னால இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30, 25, 30, 40, 50 வரைக்கும் வருதுன்னு வைங்க. இந்த பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. வெளியூர்ல இருந்து வருமானம், வெளிநாட்டுல இருந்து வருமானம் அப்படின்றது பெரிய லெவல்ல சம்பாதிப்பான். அப்ப அதை விட்டுட்டு கடன் வந்துடும், நோய் வந்துடும், சத்ரு வந்துடும், வழக்கு வந்துடும், அதெல்லாம் கிடையாது. அப்ப இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா, இதெல்லாம் யாருக்கு வரும்னா லக்னாதிபதி வீக்கா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது அந்த 6க்கு அதிபதி தசை நடக்குது பாத்தீங்களா, அவர் உட்கார்ந்துருக்க ஸ்தானமும் வீக்கா இருக்கும். அதே மாதிரி இந்த சனி ராகு எது சேர்க்கை இருக்கிறதுங்கிறது அது கடுமையான அமைப்புல அந்த தசை வரையில தான் அது நடக்கும். அதை விட்டுட்டு 6க்கு அதிபதி தசை வரை எல்லாருமே கெட்டு போயிடுவான்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி உள்ளதுலேயே வலுவான கிரகங்கள்னு சொல்றது ராகுவையும் கேதுவையும் சொல்றோம். பாம்பின் கிரகம்னு சொல்றோம். செய்யும் புத்தி தனக்கதியன் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியன், அவனில் சோமன் மிகும் மைய சசிக்கு கதிர் வலிது, பானுவர் பாம்பே வலிது. நான் எல்லாத்துலயும் வலுவானது பாம்பு கிரகம்ன்றான். அப்பேற்பட்ட அந்த பாம்பு கிரகம் எங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து தசை நடத்துது. சார் இங்க பாருங்க, ராகு எது மாங்கல்ய ஸ்தானத்துல உட்காந்துருந்தா கூட, 2ஆம் இடத்துல தனிச்சு நின்னா கூட, 12ஆம் இடத்துல தனிச்சு, சார் இந்த இடத்துல எல்லாம் ராகு எது தனிச்சு நின்று தசை நடத்துச்சுன்னா குடும்பத்தை சில்லா உடைச்சிரும், ரொம்ப கஷ்டப்படுத்திடும். ஆனா எல்லாத்துக்கும் அது நடக்குமானா யோகமா நடக்கும். ராகு தசையில கல்யாணம் பண்ணுவேன், சந்தோஷமா பிழைப்பேன். அப்போ 8ல நிக்கிற ராகு அல்லது கேது மிகப்பெரிய யோகத்தை செஞ்ச எத்தனையோ ஜாதகங்களை நம்ம வீடியோல பார்த்திருக்கோம், நம்ம சேனல்ல இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் அந்த தோஷத்தை கொடுத்துறாது. அப்போ ஒரு கிளாரிட்டி வேணும். ராகு கேது எங்க நின்று தசை நடத்துச்சுன்னா என்ன, எங்க வேணாலும் நிக்கட்டும், அது நல்லதை கொடுக்கறதுக்காக நிக்குதா அல்லது நல்லா இல்லாத கொடுக்கறதுக்காக நிக்குதா அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா நமக்கு இந்த பயம் இல்லை. முதல் பாயிண்ட் என்னன்னா, அடுத்து எந்த தசை வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை விட்டுட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுங்கிறது தேவையில்லாதது. இப்போ இது மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை வச்சுக்கிருவோம். இவர் ஐயா வயசானவர் தான். 1960 பிறந்திருக்கிறார். ஜூன் மாதம் 6ஆம் தேதி 6 மணி 15 நிமிஷம் PM பிறந்தது. திண்டுக்கல்னு கூட வச்சுக்கிடுங்களேன்.
இப்போ லக்னம் வந்து விருச்சிக லக்னம், துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். அட் பிரசன்ட் இவருக்கு போயிட்டு இருக்க வயசு பாருங்க 65 வயசு முடிய போகுது. இப்போ நடக்க போறதுங்கிறது வந்து கேது தசை வரப்போகுது அடுத்து. இப்போ பாருங்க எப்போ வருது? 2025 மார்ச் மாதம் 25ஆம் தேதி கேது தசை ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இப்போ இந்த கேது திசை என்ன செய்யும்? இவர் இந்த கேது வர்றதுக்கு முன்னாடியே நிறைய ஃபீலிங் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது. 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். அப்போ சுகம் கெட்டு போயிடும். அந்த கேது 11ஆம் பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்குது, குடும்பங்காலி. அந்த கேது 3ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ நோய் நொடிகள் வந்துடும், பிரச்சனைகள் வந்துடும், சண்டை சச்சரவு வந்துடும், வம்பு வழக்கு வந்துடும். அப்புறம் அந்த கேது வந்து உட்கார்ந்துருக்கிற சாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க யாரு? குரு சாரம் வாங்கி நிற்கிறாரு. அப்போ குழந்தையும் பாதிக்கும், பொருளாதாரத்தையும் பாதிக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது குருவுடைய வீடு, அது குழந்தை ஸ்தானம். அதே மாதிரி குரு வந்து இப்போ தனகாரகன்கிறதுனால பொருளாதாரத்தையும் பாதிச்சிடும். அப்படிங்கிற மாதிரியான தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தனக்கு தெரிஞ்ச அளவில் எந்த அளவுக்கெல்லாம் நெகட்டிவாக யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யோசிச்சு வச்சுட்டு பயந்துட்டு இருக்காரு. என்னை கேட்டதுமே முதல்ல அப்பாயின்மெண்ட்டில் வந்ததுமே ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியாக அதான் கேட்டார். வாட் அபவுட் மை கேது திசை அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டார். ஆக்சுவலாக கேது திசையில் இந்த ஜாதகம் கோடீஸ்வரன் சார் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இந்த கேதுவை வந்து ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த ராகு கேதுவுக்கு டிசைடிங் அத்தாரிட்டின்னு 2 பிளானட் இருக்கு. எது? இப்போ இது சம்மந்தமாக நம்ம நிறையா ராகு கேதுவை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எல்லாம் சேனல்லே இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, கேதுவுக்கு இப்போ கேதுவை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஏன்னா கேது தசை ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேதுவுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துட்டா சனியும் குருவும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. எப்படி அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு? சனி. கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் யாரு? குரு. ஏன்னா பூரட்டாதி காலில் உட்காந்துருக்காரு வருங்க. அப்போ குரு. அப்போ பூரட்டாதிங்கிறது கேது உட்காந்துருக்கு பூரட்டாதி நட்சத்திரமா. இந்த குரு வந்து யாருடைய நட்சத்திரம்? குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதிங்கிறது. அப்போ குருவும் சனியும் தான் இந்த ஜாதகத்துக்கு டிசைடிங் அத்தாரிட்டி. இந்த குருவும் சனியும் நல்லா இருந்ததுன்னா, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் 6, 8, 12ன்னு மறையாம இருந்தா இந்த கேது தசை ஜெயிச்சிரும். இவங்க 2 பேரும் சஷ்டாஷ்டமா இருந்தா இந்த கேது தசை தோத்துரும். இந்த 2ல் ஏதாவது ஒரு வக்ரகிரகம் இருந்தாலும் இந்த தசை வந்து தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தோக்குறதுக்கு மீன்ஸ் வந்து பெரிய ஜெயிப்பு இல்லைன்னா கூட நெகட்டிவ் இல்லாமல் போயிடும். இப்போ பாருங்க, கேதுவுக்கு வீடு கொடுத்த குருவும் கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த குருவும் கேதுவுக்கு வீடு கொடுத்த சனியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் லக்னத்துக்கு மறையல, கேதுவுக்கு மறையல, கேது பார்வையிலேயே இருக்காரு. கேது குருவையும் சனியையும் பார்க்குறாரு, சனி வந்து கேதுவையும் பார்த்துறாரு. அப்போ நல்ல நெருக்கமான தொடர்பு வந்துடுது. இதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, குருவும் வக்ரம் சனியும் வக்ரம். அப்போ இது மிகப்பெரிய பூமப்பை கொடுக்கறதுக்கான டைம். எது? இந்த கேது தசை. எந்த இடத்துல பூமப் கொடுக்கும் அப்படின்னா, இந்த கேது எங்கெல்லாம் டச் ஆகுதோ அத்தனை இடத்துலையும் ஜெயிக்கும். அப்போ கேது எங்கே டச் ஆகுது? 11ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்குது. பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், குடும்ப நிம்மதி அது மேம்படும். அதே மாதிரி அந்த கேது 3ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்குது. வெளிநாட்டு பிரயாணம் சித்திக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கேது வந்து குருவுடைய சாரம் வாங்கி நிற்கிறார். இந்த குருவும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு பிரயாணங்கள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அந்த குரு 7ஆம் பார்வையா வந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுள் விருத்தி ஆகும். கேது தசையில ஆயுள் போகாது. அந்த குரு வந்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால இவருடைய தொழில் ஸ்தானம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். தொழில்ங்கிறது இந்த வருஷத்துல இந்த வயசுல போய் அவர் என்ன ஸ்பானர் எடுத்தா வேலை செய்ய போறாரு. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல தொழில் பண்ணுவார். ஏன்னா குரு தானே தொழில் சார்ந்த பார்க்கறாரு. அப்ப குருங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இவர் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு. அது இல்லாம சனி என்ன பண்றாரு? 2ஆம் இடத்துல நிக்கிறாரு. அப்ப சுகஸ்தானாதிபதி 2ல நிக்கிறனால சுகம் கிடைச்சு போயிடும். குடும்ப சுகமாகட்டும், இல்லற சுகமாகட்டும், வண்டி வாகனமாகட்டும், சொத்து பத்தாகட்டும், வீடு வாசல் வாங்குறது, இது எல்லாத்துலயும் சக்சஸ் கிடைக்கும். அந்த சனி 3ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு நிச்சயமா வரும். அந்த சனி 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆயுள் காரகன், ஆயுள் வந்து அதிகரிக்கும். ஏற்கனவே அவருக்கு 8ல் 8க்கு அதிபதி ஆட்சி. அந்த சனி 10ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை. அதனால தொழில் ரீதியான இவர் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல பொருளாதாரம் வந்து நல்லபடியா டெவலப் ஆகும். அப்போ இந்த கேது திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. இதுக்கு முன்னாடி நடந்த திசையை விட, அதாவது புதன் தசையை விட, இப்போ புதன் தசை யோக தசைன்னே எடுத்துக்கலாம், இருந்தாலும் புதன் தசையை விட கேது தசை யோக தசை. ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? கேது தசை வந்துச்சுன்னா நமக்கு நட்டு போல்ட்டெல்லாம் கலட்டி விட்டுருன்ற மாதிரியான பாயிண்ட்லயே இருந்திருக்காரு. சரி, இது மாதிரி நம்ம நிறைய ஜாதகங்கள் பயந்துட்டு இருப்போம் சார். நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. நமக்கு அதாவது எந்த பிராப்தம் இருக்குதோ அது கரெக்டா நடந்துடும்.
ராகு கேது தசை வந்தாலே கெடுத்துரும் அப்படின்னு அமைப்பு கிடையாது. சரியா சார்? இப்போ விஷம் வந்து எல்லாத்துக்கும் தீமை பயக்கக்கூடியது. அந்த விஷத்தையே மருந்தா மாத்துறாங்கல்ல, அப்ப அந்த மருந்து வந்து எல்லாத்தையும் காப்பாத்துது இல்ல உயிரை. அது மாதிரி இங்க ராகு கேது திசையாகட்டும், அஷ்டமாதிபதி திசையாகட்டும், ஆறுக்கு அதிபதி திசை, எந்த திசை வேணாலும் நடக்கட்டும், அவர் என்ன செய்ய காத்திருக்கிறார் அப்படிங்கறதான் முக்கியம். சார் லக்னாதிபதி திசையில கஷ்டப்பட்டவன் இருக்கான், 8ஆம் பாவாதி திசையில இஷ்டப்பட்டு நல்லா வாழ்ந்தவன் இருக்கான். அதனால அடுத்து வர்ற திசை, இந்த திசை சனி திசை, ராகு திசை, கேது திசை, 8 கதி திசை, 6 கதி திசை, அதனால நான் வந்து கெட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரியான எண்ணம் எல்லாம் முதல்ல இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிருங்க. ஜோசியத்துல வந்து கடல் போன்றது ஜோசியம். நீங்களும் நானும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. அதை விட பிரம்மாண்டமானது ஜோசியம். கற்றது கையளவு கல்லாதது உலகளவன கற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவிர்கள் எறும்பும் தன் கையால் என்றான்னு அவையாரே சொல்லியிருக்காங்க. அவையாரை விட ஒரு அறிவாளி வேணுமா? நீங்கள் நானும் நம்மளை விட அறிவாளி, அவையார் அறிவாளி தான் இல்ல? அவங்க சொன்னா சரியா தான் இருக்கும். படிக நிறமும் பவழ செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போன்ற கையும் துடிகிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. அதனால நிச்சயமா உங்களுடைய ஜாதகமும் யோக ஜாதகமா தான் இருக்கும். உங்களுடைய புரிதல் வேணா தவறா இருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஊன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.